ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து டே 32. இன்னையிலேருந்து நம்ம ஐபிபிஎஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி ஆர்ஆர்பியோட என்டிபிசிக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணணும். நல்ல ஹார்ட் ஒர்க்கும் போடணும். அண்ட் இன்றைக்கி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து மேக்ஸில் வந்து பர்சன்டேஜும் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குல்ல என்டிபிசியில், அதை வந்து ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி அதை வந்து படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் சென்னை வந்தாலே எனக்கு தலைவலி அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கும் தலைவலி. முடிஞ்ச அளவுக்கு மதியம் வரைக்கும் உட்காந்து படித்தேன். அதுக்கு மேலே முடியலை. கொஞ்ச நேரம் தூங்கினேன். தலைவலி போயிடும். நைட்டு வந்து உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு தலைவலி போகலை. ஸ்டில் தலைவலிக்கு சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து தூங்கிடலாம் தான் சரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, டவுட் வந்து கேட்டிருந்தீங்க ஐபிபிஎஸ்க்கு வந்து என்ன சிலபஸ் அப்படின்னு. நான் என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி என்டிபிசிக்கு தமிழ் மீடியம் பசங்க எந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் கொஞ்சம் ஆர்என்டி பண்ணி ஒரு வீடியோ வந்து தேடி வச்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து டெலிகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இதில் கொடுக்க முடியாது, அதனால தான். ஸோ அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஒன் மோர் திங், ரீசனிங் நோட்ஸ் வந்து ஐபிபிஎஸ்க்கு படித்தது வந்து அக்கா வீட்டில் விட்டுட்டு வந்துட்ட மறையூரில், அதை கொரியர் போட்டு விட்டது இன்றைக்கி தான் வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி படிக்கணும், ஆர்ஆர்பியும் மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி ஐபிபிஎஸ்ஸையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பிளான்லாம் பண்ணேன். டெய்லி ஒரு 6 hours படிக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் படித்தா கொஞ்சம் நல்ல கன்சிஸ்டன்ஸாக படிங்க.